என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் தேதி. உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் எல்லாமும் நடக்காமல் போயிருந்த பொழுது என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நின்றது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களில் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய். இந்த தேதி என்னவென்று சரியாக கவனித்தாயா? 2/2/2026, அதாவது 2/2/22 என்று 4 எண்களை தொடர்ச்சியாக இந்த தேதியில் காண்கின்றாய். தேவதை எண்கள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம். ஆனால் தேவதை எண்கள் உன் வாழ்க்கையில் எத்தனை அதிசயங்களை நடத்தி இருக்கிறது என்பதனை நான் அறிவேன். என் வார்த்தைகளை கேட்டு எத்தனை பிள்ளைகள் இந்த எண்களை கண்டு தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதனை நான் அறிவேன். அதனால் என் பிள்ளைகளுக்கு நான் இந்த எண்ணை கண் முன்னால் கொண்டு வந்து சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இதன் மூலமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் நான் அறிவேன். இந்த வராகி சொல்லியிருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு என்னவெல்லாம் தருகின்றேனோ அவை அத்தனையிலும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும். சரி, இந்த எண்ணை காண்பதனால் நமக்கு என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த எண்ணினால் உனக்கு இந்த வாழ்க்கை என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ யோசித்திருக்கலாம். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்கும் இந்த சந்தோஷங்களையும் இந்த சந்தர்ப்பங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு கலங்கி விடாமல், நான் இருக்கும் இந்த காலத்தில் உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாமும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களை நீ உணர வேண்டும். எப்பொழுதும் போல உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தான் விரும்புகின்ற சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒன்றை நான் சொல்லித்தர வருகின்ற இந்த நேரம், உனக்கான ஒன்றை நான் உன்னிடம் ஒப்படைத்து கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாக நடக்க வேண்டிய காலம் இது. கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு ஒன்றை எடுத்துச் சொல்லும் நேரங்களில் எல்லாமும் என் குழந்தை, முதலில் உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்து. உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை தெளிவாக்கு. எல்லாமுமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நம்பு. நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியதை நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக என்னவெல்லாம் நடக்கிறது, ஏதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல உன் மனதை சந்தோஷமாக வைத்திரு. என் குழந்தையே, உன்னை யாரும் சந்தோஷப்படுத்த நினைப்பதில்லை. உனக்கு நல்லதை நடத்த யாரும் இங்கு எண்ணுவதும் இல்லை. இது உனக்கான வாழ்க்கை, உனக்கான புரிதல், உனக்கான தேவை. எல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு சுற்றி இருந்து கொடுக்கக்கூடிய இந்த நிலைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? காரணமில்லாமல் எதுவும் இங்கு உனக்கு நடப்பதில்லை என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையை உனக்கு அழகாக எடுத்துச் சொல்லும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ சரியான ஒன்றை பெற்றிடுவாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பிற்கு உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே.
நான் இருக்கும் இந்த காலங்களில் உனக்கு நடப்பது எல்லாமும் தெளிவாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த வராகி உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக கவனித்திருப்பது உண்மை என்றால் உன்னை தேடி இனி நடக்கும் அத்தனைக்கும் நீ நிச்சயமான புரிதல் கொண்டு வாழ்ந்திட வேண்டும். எந்த நாளும் அம்மா உனக்காக மீண்டு வருவாள் என்பதனை மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்காக வருவதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. யாரையும் யோசித்து எதையும் சிந்தித்து இனி எதற்காகவும் கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களுக்காக நீ உன்னை தயார்படுத்து. சுற்றி இருப்பது எல்லாரும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தீமைகளை கொடுத்து விடுவார்களோ என்று சொல்லி நீ கலங்கிய தருணத்தில் உன்னையும் வெற்றியின் பாதையில் இந்த வாழ்க்கை அழைத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையை கொடுத்தது யாரென்று ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்தாயா? உடனிருப்பவர்கள் எல்லோரின் மீதும் நமக்கு நிச்சயமாக ஒரு குழப்பமான மனநிலை இருந்து கொண்டிருக்கிறது. யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்பதனை எல்லாம் நம்மால் கணித்துவிட முடியாது. யாருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதனை நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையையும் நாம் எதிர்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் இந்த காலங்கள்தான் இப்பொழுது எல்லாம் அதிகமாக இருக்கின்றது. உன்னோடு நான் இருந்து உன்னை சுற்றி வந்து கொடுக்கும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க நீ தெளிவாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். எதிலுமே உனக்கு நல்லதொரு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்கான வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் வரக்கூடிய நேரம் உனக்கு எந்த நாளும் நல்லதை உருவாக்கி கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எதிலும் உனக்கு வேண்டியபடி இந்த விருப்பங்களை எல்லாமும் நடத்தும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றியிருந்து நான் உனக்கு நடத்துவது எல்லாமும் இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு அத்தனையிலும் உன்னை மீட்டெடுத்து வாழ வைப்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. யார் நினைத்தாலும் எதை சொன்னாலும் இது உன் வாழ்க்கை என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இது உனக்கான நேரம் என்பது எப்பொழுதும் உன் புரிதலில் இருக்கட்டும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் வராகி முன்னின்று ஒன்றை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ வாழ நினைக்கட்டும். அது போதும். இனி அத்தனையும் உனக்கு நல் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சந்தோஷம் உனக்கு எப்பொழுதும் சரியாக கிடைக்கும் என்றால் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நல்லது எல்லாமும் உன்னை தொடர ஆரம்பித்து விடும். எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ விட்டு விடாதே. எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ கடந்து விடாதே. உனக்கு நல்லது ஆரம்பிக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாக நடக்க வேண்டும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வ சக்தியை உன் அருகில் நெருங்க வைத்து கொண்டிருக்கின்றேன். எல்லா தெய்வங்களையும் உனக்கு நான் உன்னால் காண்பித்து கொடுத்து உன்னிடமிருந்து நான் அவர்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கின்றேன். நீ அவர்களை நம்பி அவர்களை நெருங்கி விட்டாயானால் அவர்களும் உன்னை நம்பி உன்னை நெருங்கி உனக்கான விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் உண்மைகளுக்கு நீ கட்டுப்பட்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் இது எடுத்துச் சொல்லும். எப்பொழுதும் போல உன்னை வெற்றி தொடர்ந்து வரும். இந்த வாழ்க்கையிலும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையை மேன்மையடையச் செய்து விடுவாய் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலமும் சூழ்நிலையும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரும் நேரங்கள் உனக்கு எல்லாமுமாக எப்பொழுதும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை அத்தனையையும் சரியாகவே உனக்கு கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இனி எப்பொழுதுமே
உன்னை தொடரும் இந்த தெய்வத்தின் அன்பு மேலும் மேலும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த நிலைகளில் எல்லாமும் இனி உன்னை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு உடனிருந்து இந்த தெய்வம் எப்பொழுதும் காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கனவிலும் நினைத்து பார்த்திடாத அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உனக்கு நடக்கட்டும். மேலும் மேலும் உனக்கான வெற்றி உறுதியாக உனக்கு கிடைக்கட்டும். இன்று நான் சொன்ன இந்த வார்த்தைகள் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்றால், இந்த எண்ணை உனக்கு கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய இந்த வராகி எனக்குத்தான் நீ நன்றி சொல்ல வேண்டும். என் குழந்தையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கடந்து உனக்கு நடக்கும் விஷயங்களில் நல்லதை மட்டும் நீ என்னவென்று திரும்பி பார்க்காமல் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கெடுதல்களையும் நீ என்னவென்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் தீமைகளை வேறறுத்தாலே நன்மைகள் தானாக நடக்க தொடங்கிவிடும். தீய விஷயங்கள் உன்னை விட்டு விலகிவிட்டாலே நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தானாகவே நடக்க தொடங்கிவிடும். அதனால் இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. உன்னோடு இந்த வராகி எப்பொழுதும் உடனிருந்து உனக்கு செய்து கொடுக்கும் ஒவ்வொரு சத்தியங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொண்டு தான் இருக்கிறேன் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உனக்கென சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நீ கடந்து வந்த பல விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்தி கொடுத்த சோதனைகள் என்று ஒவ்வொன்றும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். நீ எதிர்பார்த்தது போல உனக்கு பல நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ யோசித்து வருந்தியது எல்லாம் போதும். உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் உன் கண் முன்னால் நடத்திவிட துணிந்து நிற்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை யாரென்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகள் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து காக்கும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சரியானதொரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக மாற்ற நான் முடிவெடுத்து விட்டேன். அந்த வெற்றி பொழுதில் நீ உனக்கான நம்பிக்கை கொண்டு அதை எதிர்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு இனிமேல் சரியாகவே நடந்து முடியும். எதற்குமே என் பிள்ளை இனிமேலும் நீ அஞ்சிக் கொண்டிருக்காதே. உன்னோடு உடனிருக்கும் என்னுடைய அன்பு இனி உனக்கு தருவது ஒவ்வொன்றையும் பார்த்து நீ பேரானந்தம் அடைய வேண்டும். எதிலுமே நீ உன் நம்பிக்கையை தொலைத்து விடாதே. எதிலுமே உன் சந்தோஷத்தை நீ விட்டு விடாதே. உனக்கு கிடைக்கும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தாமல் எங்கும் போகாது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான அத்தனை தருணங்களையும் உனக்கு எப்பொழுதும் எடுத்துச் சொல்லாமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாவற்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள். உன்னை சுற்றி வரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் இனிமேலாவது நீ உன்னிப்பாக கவனித்து விடு. யார் என்ன சொன்னாலும் உனக்காக நான் உடன் வருகிறேன் என்பது மட்டும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். யார் எதை வெளிப்படுத்தினாலும் உன் அன்பிற்காக எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு துணை இருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு ஒருபோதும் தோற்காது. உண்மையான அன்பு ஒருபோதும் ஒருவர் மனதில் வேதனைகளை தந்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையும் யோசித்து வருந்தாதே. எதை பற்றியும் சிந்தித்து நீ கலங்காதே. இனிமேல் நமக்கும் நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். சூழ்நிலைகளினால் உன் மனதில் தோன்றிய பல காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிவிட வேண்டும். உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளும் நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நல்லதை நடத்திவிட வேண்டியது அவசியமாகிவிட்டது.
அதனால் உன்னை சுற்றி இருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. நல்லது நடக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்ட பிறகு யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியான பிறகு யாராலும் அதை விட்டுவிட முடியாது. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு மகிழ்ச்சியையும் நல்லதையும் உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ கனவிலும் ஆசைப்படாத சில விஷயங்கள் கூட உனக்கு நடந்து தீரும். உன்னை இவை அத்தனையும் பேரானந்தப்படுத்தி அதிசயத்திற்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. காலமும் சூழ்நிலையும் உனக்கு எதிராக இருந்ததாக நினைத்து நீ கலங்கினாயல்லவா? இப்பொழுது எல்லாமும் உனக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க இனி உனக்கான நன்மைகளை உன் வசமாக எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே, விடியும் பொழுது உனக்கு நல்ல பொழுதாகும். விடியும் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாகும். விடுகின்ற பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வை கொடுக்கின்ற பொழுதாக மாறும். இத்தனை நாளும் நீ கலங்கியதும் குழம்பியதும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு அதிசயங்களை கொடுக்கின்ற பொழுதாக மாறும். என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை நான் முழுமையாக நடத்திவிட துணிந்திருக்கும் இந்த நேரம், இனி உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதுவுமே உனக்கு நடக்கவில்லை. இந்த வராகி நானும் காரணம் இல்லாமல் எதையும் சொல்லவில்லை. 2 2 2 என்ற எண்ணை தொடர்ச்சியாக காணும் நேரம். என் பிள்ளையே, 2 2 என்பதனை கண்டாலே அது ஒரு சமயங்களில் ஒரு வெற்றியை கொடுத்து விடும். 2 2 2 என்று 3 முறை காணும் பொழுது அது அதற்கடுத்த அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடும். அதே நேரம் 4 முறை 2 2 2 என்ற எண்ணை காணும் பொழுது நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. மேலும் பல விஷயங்கள் உனக்கு நடந்தேற வேண்டிய காலம் இது. உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு மட்டும் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காகவே நான் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் முன்னின்று உன்னை வாழச் சொல்வது போல இனி எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களை அது கொடுத்துவிட துணிந்து நிற்கிறது என்பதனை புரிந்து கொள். யார் என்ன சொன்னாலும் நீ வருத்தம் கொள்ளாமல், யார் எதை நடத்தினாலும் நீ கலக்கம் கொள்ளாமல், உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு விரும்புகின்ற எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றது எல்லாமும் உனக்கென சந்தோஷங்களை உணர்த்திவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவையில்லாத ஒவ்வொன்றையும் எண்ணிக்கொண்டு நீ வருந்தி கொண்டிருப்பதை விடுத்து தேவையான விஷயங்களை புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கிவிடு. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகியினுடைய அன்பு கொடுத்தது போதும் என்று நீயே நம்புவாய். என் பிள்ளையே, மற்றவர்களினுடைய வார்த்தைகள் உனக்கு கொடுக்கும் மதிப்பு நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ விரும்புகின்ற சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய். கலங்காமல் நின்று கொண்டிரு. உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இன்று இந்த எண்ணை கண்ட என் பிள்ளை நாளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எதேச்சையாக இந்த எண்ணை நீ காண்கிறாய் என்றால் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை யார் நினைத்தாலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.